ஆல்ரெடி வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் லிஸ்ட்டும் அண்ணன் கையில் இருக்குது, நேரம் வரும்போது டமால் டமால் நடிக்க போகிறோம் நாங்கள் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். பேசினது யார்? தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். அவர் தான். அவர்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, சார் இப்போ சிஎம்மோட ஆஃபீஸை வந்து மாற்றிருக்கிறாங்க, அதில் வந்து டெண்டர் விட்டத்தில் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு செய்தியெல்லாம் வந்துட்டுருக்கு, இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு தான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் சொன்னேனே, கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தாங்க, இப்போது எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்க, யார் யார் என்னென்ன பண்ணால், இப்போ இந்த ரூம் மாற்றினதில் இருக்கிற பிரச்சனை என்னன்றது வரைக்கும் லிஸ்ட்டு எங்ககிட்ட இருக்குது, வரட்டும், நேரம் வரும்போது வச்சு விளையாடலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்களே. நான் ஏற்கனவே பல முறை குறிப்பிட்டிருக்கிறேன், அமைச்சர்கள் எல்லா அமைச்சர்களும் அவங்க வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மீன்ஸ் உங்களுக்கு தெரியும், எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் யார் எங்கெங்கே வாங்குகிறாங்க எல்லா லிஸ்ட்டும் எங்கள் கையில் இருக்குது. அது இந்த சம்பவம் உள்பட எல்லா விஷயத்தையும் வெகு விரைவில் நாங்கள் வெளியிடுவோம். அதுக்கடுத்து இன்னொரு கருத்தையும் சொல்லுகிறாரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். பயங்கரமாக பேசுகிறாருப்பா, மற்றவங்கெல்லாம் பேசும்போது நெருப்பு பறக்குது, எப்படி இப்படிலாம் பேசினாலும் கொந்தளிக்கிறாங்க, நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசினா மட்டும் கமுக்கமாக கேட்டுனுங்கிறாங்க, யாருமே ரியாக்ட் பண்ணுறது கிடையாது. என்னவா இருக்குன்னு தெரில. நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு அப்படி ஒரு சூப்பர் பவரா? ஆச்சரியமாக இருக்குல்ல. கர்நாடக முதலமைச்சருக்கு எனது கடுமையான கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது யாராக இருந்தாலும் கர்நாடக மக்களாக இருந்தாலும் சுட்டுக் கொள்வதற்கு அவர்களுக்கு ஒன்றும் உரிமை கிடையாது. ஒரு உயிரை பறிப்பதற்கு முதலமைச்சருங்கின்ற அதிகார தோரணையில் அவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அது கர்நாடக மக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக எங்களது கடுமையான கண்டனத்தை நாங்கள் தெரிவித்தோம்.